வணக்கம். இது தந்தையின் இன்று. வரவேற்பது பிரியவதனா. சென்னை கிண்டி மருத்துவமனையில் பித்தப்பை கல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட இளைஞர் இன்று உயிரிழப்பு. மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்காததே காரணம் என கூறி உறவினர்கள் வாக்குவாதம். அனுமதிக்கப்பட்ட போதே நிலைமை கவலைக்கிடமாக இருந்ததாக மருத்துவமனை தரப்பு விளக்கம். சென்னை குன்றத்தூரில் எலிமருந்து நெடியால் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம். 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் எலிமருந்து வைத்ததே உயிரிழப்பிற்கு காரணம் என போலீசார் தகவல். குழந்தைகளின் பெற்றோர் அபாய கட்டத்தை கடந்து உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவமனை இன்று அறிக்கை. சென்னை தியாகராய நகரில் உள்ள பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தில் சோதனை நடத்த போலீசார் திட்டம். தலைமறைவான உரிமையாளரை பிடிக்க தனிப்படை அமைப்பு. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான 53 திட்டப்பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அடிக்கல். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் விரிவாக்கத்தையும் தொடங்கி வைத்தார். விளிம்பு நிலை மக்களுக்கான அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்வதாகவும் பெருமிதம். சென்னை அருகே பெருங்களத்தூரில் நடிகர் சிவகார்த்திகேயன் பட ஷூட்டிங். கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் பரபரப்பு. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் தேசிய மக்கள் சக்தி 61% வாக்குகளுடன் அபார வெற்றி. பெரும்பான்மைக்கு தேவையானதை விட கூடுதலான இடங்களை கைப்பற்றி அசத்தல். 4வது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா தென்னாப்பிரிக்கா இன்று பல பரீட்சை. தொடரை வெல்ல இந்திய அணி தீவிரம். இன்று நிகழ்ச்சி தொடர்கிறது. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் கத்திக்குத்து சம்பவத்தின் பரபரப்பே இன்னும் ஓயாத நிலையில் முறையான சிகிச்சை அளிக்காததால் இளைஞர் உயிரிழந்ததாக எழுந்துள்ள புகார் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன், கிண்டி அரசு மருத்துவமனையில் நடந்தது என்ன? இளைஞர் உயிரிழப்பு குறித்து மருத்துவமனை தரப்பில் ஏதேனும் விளக்கம் அளிக்கப்பட்டதா? தகவல்களை சொல்லுங்க. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் வயிற்று வலி காரணமாக அனுமதிக்கப்பட்ட விக்னேஷ் என்கிற வாலிபர் போதிய மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ வசதி இல்லை என்பதால் மரணமடைந்து விட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி இன்று மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த 31 வயதான விக்னேஷ் வயிற்று வலி காரணமாக கடந்த 13ஆம் தேதி இரவு கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஏற்கனவே தனியார் மருத்துவமனையில் பரிசோதனை செய்தபோது பித்தப்பையில் கல் இருப்பது தெரியவந்ததால் கிண்டி மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்து வந்துள்ளனர். இந்த சூழலில் நேற்று இரவு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் அவசர சிகிச்சை பிரிவில் வைத்து இளைஞருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்தார். மருத்துவர்கள் பணியில் இல்லாததுதான் உயிரிழப்பிற்கு காரணம் என கூறி உறவினர்கள் மருத்துவமனையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பாதுகாப்பில் இருந்த போலீசார் சமாதானத்தில் ஈடுபட்டும் உறவினர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இளைஞரின் உடல்நிலை மோசமடைந்த போதும் ஒரு மருத்துவர் கூட வந்து கவனிக்கவில்லை என அவரது சகோதரர் பார்த்திபன் குற்றம் சாட்டினார். ஒரு டாக்டர் கூட வந்து எட்டி பார்க்கல, ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல. உங்க அவர் அரசாங்க ஆஸ்பத்திரி நம்பி தாங்க பொதுமக்கள் ஜாய்க்கு வந்து பாக்குறோம். இது மாதிரி டாக்டர் கூட நான் மட்டும் இவ்வளவு விஷயத்தை நீங்க டக்குன்னு பண்றீங்க. போய் இப்போ ஒருத்தர் இறந்து கிடக்குறான். உயிரிழந்த இளைஞரின் உறவினர் பாலையாவிடம் பேசினோம். காலைல 8:30 பல்ஸ் 100 வந்துச்சு. 5 நிமிஷம் தான் அவருக்கு இருப்பார் அப்படின்னால இறந்துட்டார். யார் சொன்னது? அந்த மாதிரி அது மாதிரி அப்போ தான் டாக்டருங்க வந்தாங்க, பெரிய டாக்டர்.
இதுகுறித்து விளக்கமளித்துள்ள கிண்டி அரசு மருத்துவமனை நிர்வாகம், தனியார் மருத்துவமனையில் 2 நாட்களுக்கு மேல் சிகிச்சை பெற்றுவிட்டு நோய் தீவிரத்துடன் இளைஞர் இங்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அன்றைய தினம் உரிய மருத்துவர்கள் பணியில் இருந்ததாகவும் விளக்கமளித்துள்ளது. குடல் நோய் வார்டு சிகிச்சைக்கு இளைஞர் மாற்றப்பட்ட நிலையில் திடீரென்று உடல் நலக்குறைவு ஏற்பட்டதால் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு முறையான சிகிச்சைகள் வழங்கப்பட்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உயிரிழந்த விக்னேஷின் உடல் அவரது சொந்த ஊரான ஆரணி புதுப்பாக்கம் பகுதிக்கு உறவினர்களால் இன்று எடுத்துச் செல்லப்பட்டது. அவரது மரணத்தில் சந்தேகம் இருந்தால் உடற்கூறு ஆய்வு செய்து பார்க்கலாம் என மருத்துவமனை தரப்பில் விக்னேஷ் உறவினர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் உடற்கூறு ஆய்வு செய்ய தேவையில்லை என அவர்கள் வலியுறுத்தி சிகிச்சை மருத்துவமனையில் வழங்கப்பட்டதாகவும் சிகிச்சை பலனின்றி அவர் மரணமடைந்ததாகவும் எழுதி கொடுத்து விக்னேஷின் உடலை பெற்றுச் சென்றனர். பிரியா. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். குன்றத்தூரில் எலி மருந்து நெடியால் குழந்தைகள் இறந்தது கூட தெரியாமல் கோமாவில் இருந்த பெற்றோரின் உடல்நிலை தேறி வருவதாக மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டுள்ளது. செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. குன்றத்தூரில் எலி மருந்து நெடியால் குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் இன்று புதிய தகவல் வெளியாகியுள்ளது. குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த கிரிதரன் என்பவரது வீட்டில் எலி தொல்லை இருந்ததால் தனியார் நிறுவன ஊழியர்கள் மூலம் எலி மருந்து வைக்கப்பட்டது. எனினும் யாரும் எதிர்பாராத விதமாக எலி மருந்தில் இருந்து நெடி தாங்க முடியாமல் கிரிதரனின் 2 குழந்தைகள் நேற்று பரிதாபமாக உயிரிழந்தன. மேலும் கிரிதரன், பவித்ரா தம்பதியினர் போரூரில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்கள் சுயநினைவின்றி இருப்பதால் குழந்தைகள் இறந்த தகவல் தெரியப்படுத்த முடியவில்லை எனவும் இதனால் பிரேத பரிசோதனை செய்வதிலும் சிக்கல் உள்ளதாகவும் தகவல் வெளியானது. பெற்றோர் உடல்நலம் தேறிய பின்னர் அவர்களிடம் அனுமதி பெற்ற பிறகே குழந்தைகள் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்படும் எனவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழலில் குழந்தைகளின் பெற்றோர் அபாய கட்டத்திலிருந்து மீண்டு இயல்பு நிலைக்கு திரும்பியதாக மருத்துவமனை நிர்வாகம் இன்று பிற்பகல் அறிக்கை வெளியிட்டது. இரவு நேரத்தில் வீட்டின் ஹால் மற்றும் சமையல் அறைக்கு யாரும் வரமாட்டார்கள் என எலிமருந்து அடித்த நிறுவனத்தின் உரிமையாளர் கூறியதன் பேரில் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் அளவிற்கு அதிகமாக எலிமருந்து வைத்ததே இந்த விபரீதம் ஏற்பட காரணம் என தெரியவந்துள்ளது. தொடர்ந்து வீட்டில் எலிமருந்து வைத்த விவகாரத்தில் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவன ஊழியர்கள் தினகரன், சங்கர்தாஸ் கைது செய்யப்பட்டனர். தலைமறைவாக உள்ள தனியார் நிறுவன உரிமையாளரை போலீசார் தேடி வருகின்றனர். சதீஷ்குமார், எலிமருந்து வைத்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? காவல்துறை மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. குன்றத்தூரில் வீட்டில் எலிமருந்து வைத்த விவகாரத்தில் 2 குழந்தைகள் பலியான சம்பவத்தில் குன்றத்தூர் போலீசார் 2 பேரை கைது செய்துள்ளனர். குறிப்பாக வீட்டில் எலிமருந்து வைத்த டி நகரில் செயல்படக்கூடிய அந்த தனியார் நிறுவனத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர். அவ்வாறு ஆய்வு மேற்கொள்ளும் போது அதில் உள்ள மருந்து பொருட்கள் முறையாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய உள்ளனர். மேலும் வேளாண் துறையிடம் கடிதம் கொடுத்து விட்டு அந்த நிறுவனம் முறையாக இயங்கவில்லை என்பதை ஆய்வு செய்த பின்னர் முறையாக இயங்கவில்லை என்றால் அந்த நிறுவனத்தை மூடி சீல் வைப்பதற்கான பணிகளை குன்றத்தூர் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். பிரியா. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். சென்னையை அடுத்த பெருங்களத்தூரில் நடிகர் சிவகார்த்திகேயன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்று நடைபெற்றது. பரபரப்பான சாலைக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த படப்பிடிப்பை பொதுமக்கள் வேடிக்கை பார்க்க குவிந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. விளக்குகிறார் செய்தியாளர் மீரான். சென்னை தாம்பரம் அருகே பரபரப்பான பகுதியில் நடைபெற்ற நடிகர் சிவகார்த்திகேயன் திரைப்படத்தின் படப்பிடிப்பால் இன்று போக்குவரத்து ஸ்தம்பித்தது. தீபாவளியை ஒட்டி உலகம் முழுவதும் வெளியான அமரன் திரைப்படம் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்று வசூலை வாரி குவித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் SK23 என அழைக்கப்படும் இன்னும் பெயரிடப்படாத புதிய திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார். இதன் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் தாம்பரத்தை அடுத்த பெருங்களத்தூர் பகுதியில் உள்ள இன்னும் பயன்பாட்டுக்கு வராத மேம்பாலத்திலிருந்து சிவகார்த்திகேயன் கீழே குதிப்பது போன்ற காட்சி இன்று படமாக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து பரபரப்பாக நடைபெறும் சாலைக்கு மத்தியில் நடந்த படப்பிடிப்பில் சிவகார்த்திகேயனை பார்த்த வாகன ஓட்டிகள் ஆங்காங்கே வாகனத்தை நிறுத்தி ஷூட்டிங்கை வேடிக்கை பார்த்தனர். இதனால் பெருங்களத்தூரிலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலை, பெருங்களத்தூர் ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து வாகன ஓட்டிகள் பாலாஜி ராவ், தேவி பிரியா மற்றும் சையத் கூறுகையில், டிராபிக் கொஞ்சம் ஜாம் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் ரிலீவ் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. சைமல்டேனியஸாக வண்டியில மூவ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பார்க்க முடியல, அதான் ஒரு பெரிய வருத்தம். பார்க்கல. சில படம் நல்லா இருக்குன்னு, ஒரு சில படம் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க.
ஆனா ஒரு நாள் ஃபுல்லா அந்த ஒரு சீனுக்கு அவர் மெனக்கெடுறது இருக்கேப்பா சான்ஸே இல்ல. உயிரை கொடுத்து நடிக்கிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். சிவகார்த்திகேயனை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மக்களுக்கு. இருந்தாலும் எந்த டிராபிக் இல்லாம பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம நல்லபடியா அந்த அவங்க குறிப்பேகளை கிரியேட் பண்ணி நல்லா ஷூட்டிங்லாம் நல்லபடியா முடிஞ்சு. செய்தியாளர் மீரான் வழங்கும் கூடுதல் தகவல். படப்பிடிப்பின் போது ஏராளமான துணை நடிகர் உட்பட ஏராளமானவர்கள் இந்த பகுதியில் வந்ததன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக ஒரு பரபரப்பாக காணப்படுது. ஏராளமானவர்கள் நடிகர் சிவகார்த்திகேயனை பார்ப்பதற்காக இந்த பகுதியில் குளிமதன் காரணமாக முக்கியமாக அந்த பல சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. உடனடியாக போலீசார் அந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்தார்கள். தமிழக அரசிடம் முறையாக அனுமதி பெற்று இந்த படப்பிடிப்பு நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். பிரியா. அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான 53 திட்டப் பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டினார். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் விரிவாக்கத்தையும் முதல்வர் தொடங்கி வைத்துள்ள சூழலில் அது குறித்து பயனாளர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தோம். விவரிக்கிறார் செய்தியாளர் ஞானசேகரன். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் விரிவாக்கத்தை தொடங்கி வைப்பதற்காக இன்று அரியலூர் மாவட்டம் வாரணாசி ஊராட்சி அங்கன்வாடி மையத்திற்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினை அங்கிருந்த குழந்தைகள் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் 2ஆம் தொகுப்பை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டை ஊட்டச்சத்து குறைபாடில்லாத மாநிலமாக மாற்றுவதற்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளை முதல்வர் செல்லமாக கொஞ்சி மகிழ்ந்தார். அரியலூரில் நடந்த நிகழ்ச்சியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் முடிக்கப்பட்ட பணிகளை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் 120 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசுகையில் விளிம்பு நிலை மக்களுக்கான அரசாக திராவிட மாடல் அரசு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் EPS நாள்தோறும் பொய் மூட்டைகளை அவிழ்த்து விடுவதாக விமர்சித்தார். என்னை பொறுத்தவரையிலும் மிக 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 நலிந்த மக்களுக்கான ஆட்சியா இந்த ஸ்டாலின் ஆட்சி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். விளிம்பு நிலை மக்கள், பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், குறிப்பாக குழந்தைகள் நலன் பேணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் தொடங்கி வைத்த திட்டங்களால் பயன்பெறும் பிரகதீஸ்வரி கூறுகையில், ஏற்கனவே இத்திட்டத்தில் பயனடைந்துள்ளோம். இப்போ 2ஆம் பாகம் திட்டத்தில் பாலூட்டும் தாய்மார்கள் இன்னும் பயனடைவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி, பாலூட்டும் தாய்மார்கள் சார்பாக. செய்தியாளர் ஞானசேகரன் வழங்கும் கூடுதல் தகவல். தமிழகம் முழுவதும் 76,705 தாய்மார்கள் பயன்பெறும் வகையில் ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பிரியா. தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன். பூமியில் மனித இனம் அழிந்த பிறகு கடல்வாழ் உயிரினமான ஆக்டோபஸ் இந்த உலகை ஆளும் வாய்ப்பிருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. இது சாத்தியமா என்பது குறித்து துறைசார் வல்லுநரிடம் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் கேட்டறிந்தார். விவரங்கள் இவை. டைனோசர்கள், மம்மூத் யானைகள் போல் ஒரு காலத்தில் இந்த உலகை ஆக்கிரமித்திருந்த உயிரினங்கள் கால மாற்றத்தால் அழிந்துவிட்டன. மனித இனமே தற்போது இந்த உலகை ஆளுகிறது. ஆனால் புவி வெப்பமயமாதல், பருவநிலை மாற்றம் போன்ற அபாயகரமான சூழலியல் காரணங்களாலும் நாடுகளிடையே மீண்டும் அதிகரித்து வரும் போர் கலாச்சாரத்தாலும் பூமி பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வருகிறது. எனவே என்றோ ஒரு நாள் மனித இனமும் இந்த பூமியிலிருந்து முற்றிலுமாக அழிந்து போகும் என்பதால் மனிதர்களுக்கு பிறகு இந்த பூமியை ஆட்டுவிக்கப் போவது எந்த உயிரினம் என்கிற கோணத்தில் விஞ்ஞானிகள் ஆய்வுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். மனிதர்களுக்கு பிறகு பூமியில் அடுத்தது யார் என்கிற கூற்றை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டிம் கோல்சன் முன்வைத்துள்ளார். மனித இனம் முடிவுக்கு வந்த பிறகு சிங்கம், புலி போன்ற வேறு எந்த பெரிய விலங்கினங்களும் பூமியை தனதாக்கிக் கொள்ள வாய்ப்பில்லை என கணித்துள்ள அவர், பூமியின் நிலப்பகுதியில் அல்லாது கடலில் வாழும் உயிரினமான ஆக்டோபஸ்கள் தான் மனிதனுக்கு மாற்றாக இந்த உலகை ஆக்கிரமிக்கும் என்கிறார்.
மனிதர்களைப் போன்ற புத்தி கூர்மையும் பண்பும் கொண்டுள்ள ஆக்டோபஸ்கள் பரிணாம வளர்ச்சியில் தமக்கான நாகரிகத்தை உருவாக்கிக் கொள்ளும் எனவும் அவர் உறுதிபடச் சொல்கிறார். தண்ணீருக்கு வெளியே நிலப்பகுதியிலும் சுமார் 30 நிமிடங்கள் வரை உயிர் வாழும் திறன் கொண்ட ஆக்டோபஸ்கள் அதன் அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியில் ஒரே நேரத்தில் நிலத்திலும் நீரிலும் நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் என டிம் கோல்சன் விளக்குகிறார். மனிதர்கள் கடலுக்கு சென்று வேட்டையாடும் படிநிலைக்கு வந்தது போல் ஆக்டோபஸ்கள் கடலுக்கு வெளியே வந்து பிற உயிரினங்களை கட்டுப்படுத்தி வேட்டையாடுவதன் மூலம் உணவு உள்ளிட்ட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் எனவும் அவரது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள பிரபல தனியார் பல்கலைக்கழகத்தின் கடல்சார் உயிர் தொழில்நுட்பவியல் பேராசிரியர் ஜெயபிரகாஷ் வேலிடம் பேசினோம். மனித இனம் அழிய வாய்ப்பு இருக்கா? என்னோட அனுமானப்படி மனித இனம் இந்த பூமி இருக்கிற வரை அழியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய உயிரினங்கள், இப்ப டைனோசார் மாதிரி உயிரினங்கள் தன்னை காப்பாத்திக்க முடியாம இறந்திருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மனிதனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மனிதன் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான சவால்களையும் கடந்து வந்துட்டான். அதே மாதிரி நம்ம மனிதனோட ஒப்பிடுற அளவுக்கு வேற எந்த உயிரினத்துக்கும் இவ்வளவு பெரிய மூளை வளர்ச்சி வேற யாருக்கும் இல்ல. கடல்ல வாழக்கூடிய ஒரு உயிரினம் இந்த உலகை ஆளும்னு சொல்லக்கூடிய இந்த ஆய்வு முடிவை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஆக்டோபஸோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அதோட நெகிழ்வுத்தன்மை. அது எவ்வளவு சின்ன இடத்துக்குள்ளேயும் போயிட முடியும், எவ்வளவு பெரிய இடத்துக்குள்ளேயும் போயிட முடியும். அது தன்னோட கைகளை உபயோகிக்க முடியாது. கைகள்னு சொல்ற கைகள் மாதிரி இருக்கிற அமைப்பை அது கருவிகளை உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு அதுக்கு எதிர்காலத்துல இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுமானத்துலதான் விஞ்ஞானிகள் இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம கட்டை விரல்களை நம்ம சுலபமா வளைச்சு நிமித்துற மாதிரி மற்ற விலங்குகளால முடியாது. ஓரளவுக்கு சில குரங்குகள், சிம்பன்சி உள்ள குரங்குகள் அதை பண்ண முடியுது. அதை பண்ண முடிஞ்சதுனாலதான் மனுஷங்களா கருவிகள் பண்ண முடிஞ்சது. கருவிகள் பண்ணதுனாலதான் நம்ம பெரும்பாலான சவால்களை தாண்டி வந்திருக்கோம். அந்த மாதிரியான ஒரு நெகிழ்வுத்தன்மை ஆக்டோபஸ்க்கு இருக்கு. நம்ம மனிதன் ஆக்டோபஸோட 100 மடங்கு பின்தங்கி வந்தவங்க, காலத்தால 100 மடங்கு பின்தங்கினவங்க நம்ம. ஆனா நம்ம ஓரளவுக்கு இப்ப முன்னேறின நிலைமையில இருக்கோம். ஆக்டோபஸ்க்கு ஒருவேளை அந்த அளவுக்கு வாய்ப்பு இருந்திருந்தால் அது நம்மளோட முன்னாடி போயிருக்கலாம். ஏன்னா நமக்கு முன்னாடி ரொம்ப காலமா இருந்திருக்கு. சிம்பன்சி குரங்குகள், டால்பின்களுக்கு கூட மனிதன் மாதிரியான நுண்ணறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த விலங்குகளுக்கு எல்லாம் வாய்ப்பு இல்லையா? நியூரலாஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் தான் நம்மள இந்த லெவல் கொண்டு வந்து விட்டுருக்கு. அங்கதான் அந்த மற்ற வகை குரங்கினங்கள் பின்தங்கிட்டன, நம்மளை விட பின்தங்கி இருக்கு. அந்த அமைப்பு அவங்களுக்கு வரும்போது அவங்க இது மாதிரியான ஒரு சூழ்நிலையை கைப்பற்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, ரொம்ப ரொம்ப குறைந்த வித்தியாசம் தான் இருக்கு. அப்படியான ஒரு மூளை சார்ந்த முன்னேற்றங்கள் அவங்களுக்கு வரும்போது கண்டிப்பா அவங்க மனிதர்களோட இடத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, மனிதர்கள் இனம் அழியிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா அது இந்த மாதிரியான குரங்கினங்களும் அழியறதுக்கான வாய்ப்பா முடியலாம். ஆக்டோபஸ்களின் தனித்துவமான நரம்பு மண்டலம், சிக்கலை தீர்க்கும் திறன் உள்ளிட்டவை நம்மால் கணிக்கவே முடியாத புதிய உலகையே கட்டமைத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை எனவும் இந்த ஆய்வு முடிவு சுட்டிக்காட்டுகிறது. தலைநகர் டெல்லியில் குளிர்காலம் தொடங்கியிருப்பதால் காலை மற்றும் மாலை வேளைகளில் பனிமூட்டம், காற்றும் மாசுவும் அதிகரித்துள்ளது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வரும் சூழலில் அலுவலக நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இணைகிறார் செய்தியாளர் ராஜா. காற்று மாசுவை குறைக்க அரசு சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன? வாகனங்களுக்கு கட்டுப்பாடு எதுவும் விதிக்கப்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. உள்ள நிலையில் கிராஃப் 3 கட்டுப்பாடுகள் இன்று முதல் அமலுக்கு வந்தன. குறிப்பாக தனியார் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரியுமாறு அறிவுறுத்தல் செய்யப்பட்டு இருக்கிறது. அதேபோல் மத்திய அரசு, மாநில அரசு மற்றும் மாநகராட்சி ஊழியர்களுக்கு அலுவலகம் நேரங்கள் மாற்றப்பட்டு இருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் கம்மியாகும் என்றும் காற்று மாசை கட்டுப்படுத்துவதற்கு இது பெரிதளவு உதவும் என மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. முக்கிய இடங்களில் தண்ணீர் தெளித்துவது கட்டாயமாக்கப்பட்டு இருக்கிறது. அதேபோல் வெளி மாநிலங்களிலிருந்து டெல்லிக்கு வரும் எலக்ட்ரிக் மற்றும் சிஎன்ஜி மற்றும் டீசல் வகை 5 ரக பேருந்துகள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மற்ற பேருந்துகளுக்கு அனுமதி கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்டுமான இடிப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் சாலை பணிகள், அதேபோல் ட்ரில்லிங் பணிகள் மற்றும் சுரங்க பணிகளுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் வகுப்பை நடத்த வேண்டும் என மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முடிந்தவரை மக்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை எளிதாக அதிக அளவில் பேருந்துகளும் மெட்ரோ சேவைகளும் இயக்கப்படும் என மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு உடனடியாக செயற்கை மழை பொழிவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என மாநில அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பிரியா, தகவல்களுக்கு நன்றி ராஜா. இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபரின் தேசிய மக்கள் சக்தி கட்சி பெரும்பான்மை இடங்களை வென்று நாடாளுமன்ற அதிகாரத்தை வசப்படுத்தியுள்ளது. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிஷாந்தன்.
கடந்த செப்டம்பர் மாதம் நடைபெற்ற இலங்கை அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சி வெற்றி பெற்று இலங்கையின் முதல் இடதுசாரி அதிபராக அனுரகுமார பதவியேற்றார். பெரும்பான்மை இல்லாததால் உடனடியாக நாடாளுமன்றத்தை கலைத்து அனுரகுமார உத்தரவிட்ட நிலையில் 225 இடங்களை கொண்ட நாடாளுமன்றத்திற்கு நேற்று தேர்தல் நடைபெற்றதைத் தொடர்ந்து நேற்று இரவே வாக்குப்பதிவு தொடங்கியது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வடக்கு பகுதியிலும் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் கிழக்கு பகுதியிலும் தேசிய மக்கள் கட்சி அதிக தொகுதிகளை கைப்பற்றியது. பெரும்பான்மைக்கு 113 இடங்கள் தேவைப்படும் சூழலில் அதிபரின் தேசிய மக்கள் சக்தி 61.56 வாக்குகள் சதவீதத்துடன் 141 இடங்களில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தை தன்வசப்படுத்தியது. எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி 35 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. செய்தியாளர் கிஷாந்தன் வழங்கும் கூடுதல் தகவல். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கம் வந்திருந்தது. அதாவது பாராளுமன்ற தேர்தலில் அவர்கள் ஆசனங்கள் தான் அதிகமாக இருந்தது. அதாவது 145 ஆசனங்களை பெற்றிருந்தார்கள். 150 ஆசனங்கள் பங்காளி கட்சியாக ஊடாக அமைய பெற்றிருந்தது. இதனூடாக அவர்களின் சட்டமூலங்களை நிறைவேற்றிக் கொண்டார்கள். அதே போல தான் இந்த முறை தேசிய மக்கள் சக்தி, அதாவது அனுரகுமார திசாநாயக்கவின் கட்சியான தேசிய மக்கள் சக்தி 159 ஆசனங்களை பெற்றிருக்கின்றது. அதாவது குறிப்பாக சட்டமூலங்கள் நிறைவேற்றிக் கொள்வதற்கு 113 ஆசனங்கள் இருந்தாவே போதுமானதாக இருக்கும். இவருக்கு 159 ஆசனங்கள் இருக்கிறதன் காரணமாக இவருக்கு தேவையான அனைத்து விதமான சட்டமூலங்களை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாகத்தான் காணப்படுகின்றது. பிரியா, தோனி, கோலி மற்றும் ரோஹித் ஆகியோரால் தான் தனது மகனின் கிரிக்கெட் வாழ்க்கை வீணாகிவிட்டதாக சஞ்சு சாம்சனின் தந்தை குற்றம் சாட்டியது விமர்சனத்திற்குள்ளாகியுள்ளது. இதோடு விளையாட்டு செய்திகள் சிலவற்றை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2015ஆம் ஆண்டு இந்திய அணிக்காக அறிமுகமான சஞ்சு சாம்சனிற்கு பல்வேறு காரணங்களால் அணியில் தொடர்ச்சியாக வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்த சூழலில் ராகுல் டிராவிட், MS தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்றோரால் தனது மகன் சஞ்சு சாம்சனின் 10 ஆண்டு கிரிக்கெட் கெரியர் வீணாகிவிட்டதாக அவரது தந்தை விஸ்வநாத் குற்றம் சாட்டியுள்ளார். சாம்சனை எந்த அளவிற்கு காயப்படுத்துகிறார்களோ அந்த அளவிற்கு அவர் பலமானவராக உருவெடுப்பார் என விஸ்வநாத் தெரிவித்துள்ளார். ரஞ்சி கோப்பையில் கேரளா அணிக்கு எதிரான போட்டியில் ஹரியானா வீரர் அன்ஷுல் காம்போஜ் ஒரே இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்களையும் வீழ்த்தி இன்று வரலாற்று சாதனை படைத்துள்ளார். முதல் இன்னிங்ஸில் 30 ஓவர்களை வீசி 10 விக்கெட்களை வீழ்த்திய அவர் ரஞ்சி கோப்பை வரலாற்றில் ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட் வீழ்த்திய 3வது வீரர் என்ற சாதனையை படைத்தார். நியூசிலாந்து அணியின் மூத்த வீரர் டிம் சவுத்தி இங்கிலாந்து டெஸ்ட் தொடருடன் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக இன்று அறிவித்துள்ளார். இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.